ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆர்த்திவ்யக்த பிராக்தன ஞான பக்திஹி. ஆர்த்திவ்யக்த பிராக்தன ஞான பக்திஹி. शुण्डोत्क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन्. शुण्डोत्क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन्. पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठम्. पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठम्. स्तोत्रश्रेष्ठं सोन्वगादीत्परात्मन्. स्तोत्रश्रेष्ठं सोन्वगादीत्परात्मन्. आर्तिव्यक्तप्राक्दन ज्ञानभक्तिः. शुण्डोत्क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन्. आर्तिव्यक्तप्राक्तन ज्ञानभक्तिः. शुण्डोत्क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन्. पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठं. स्तोत्रश्रेष्ठं सोन्वगादीत्परात्मन्. पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठं. स्तोत्रश्रेष्ठं सोन्वगादीत्परात्मन्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பர ஆத்மன், ஓ பரமாத்மஸ்வரூபனே, சக அந்த யானை, ஆர்த்தி வியக்த, துன்பத்தினால் வெளிப்பட்ட, பிராக்தன, முற்பிறவியின், ஞான பக்திகி, ஞானம் பக்தி ஆகியவற்றுடன் கூடியதாய், சுண்ட உத்ஷிப்தைகி, துதிக்கையால் உயரே தூக்கி பிடித்தபடி, புண்டரீகைகி, தாமரை மலர்களால், சமர்ச்சன், உங்களை அர்ச்சித்து, பூர்வாபியஸ்தம், முற்பிறவியில் சொல்லி பழகிய, நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம், வேற்றுமையற்ற பிரம்மத்தை பற்றியதான, ஸ்தோத்திர சிரேஷ்டம், மிகச்சிறந்த ஒரு துதியை, அன்வகாதீத், பாடத் தொடங்கியது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆர்த்திவ்யக்த பிராக்தன ஞான பக்திஹி. शुण्डोत्क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन्. पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठं. स्तोत्रश्रेष्ठं सोन्वगादीत्परात्मन्. பரமாத்மாவே, அந்த யானை அளவு கடந்த துன்பத்தினால் முன் ஜென்மத்தில் உங்களிடம் செய்திருந்த பக்தியையும் ஞானத்தையும் நினைவிற்கு கொண்டு வருகின்ற பாக்கியத்தை பெற்றது. தன் தும்பிக்கையால் தாமரை மலர்களை எடுத்து தும்பிக்கையை மேலே உயர்த்தி உங்களுக்கு அர்ச்சனை செய்ய தொடங்கியது. உங்களுடைய திருமேனி அடையாளங்களை சொல்லாமல் ஸ்வரூப குணங்களையும் பெருமைகளையும் சொல்லி உங்களை துதி செய்தது. நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம், இங்கு இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். கஜேந்திரன் பகவான சங்க சக்கரங்களை கையில் ஏந்தியவரே, தாமரை போன்ற கண்களை உடையவரே, நீலமேக வண்ணத்துடன் ஒளிர்பவரே அப்படின்னு அவரோட அங்க அடையாளங்களையெல்லாம் சொல்லலை. யார் ஒருவன் இந்த உலகிற்கு ஆதி மூலமோ, யார் ஒருவன் எங்கும் பரவி இருக்கிறானோ, யார் ஒருவன் யாவற்றிற்கும் காரணப்பொருளாக இருக்கிறானோ என்று இவ்வாறு பலபடியாக பகவானுடைய பரமாத்மஸ்வரூபத்தை பற்றி மட்டும் சொல்லி கஜேந்திரன் துதி செய்தான்.